அம்மா கடவுளே, இதத்தான் நான் இவ்ளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். முதலா துளசிக்கு அவ பெத்த தாய் கையால சாப்பிடுற பாக்கியம் கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி சாமி. அப்படியே துளசி அவ அப்பா அம்மா கூட சேர்ந்துட்டானா இந்த ஜென்மத்துல நான் எடுத்த பிறவிக்கு அர்த்தம் கிடைச்சிடும். போது போது போது. ஏய், பிரியாணி அப்படியே இருக்குடி. போதுன்னு சொல்ற? அவ்ளோ இருக்கு. ஏய், உன் வயசுக்கு நீ எவ்வளவு சாப்பிடணும் தெரியுமா? உனக்கு என்ன? இத பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ சாப்பிட்டுதான் ஆகணும். சாப்பிடு துளசி. இத பாரு, சொன்ன கேட்கணும். ஒரே ஒரு வாய்டி. இந்தா பாயத்தொர. அப்பாடா, இத சாப்பிடுறதுக்கு பாடா படுத்துற. காட்டு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப சொல்லு, நான் மினிஸ்டர் கிட்ட போய் என்ன சொல்லட்டும்? நன்றி சொன்னேன்னு சொல்லிடுங்க. சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு நீ என்ன முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? ஐயோ, எனக்கு சக்தி இல்லடி. சொல்லேண்டி. சரி சரி சொல்றேன். சொல்லு. ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னா சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொன்னா உங்க மனசு கஷ்டப்படும். அதனால ரொம்ப நல்லா இருந்ததுன்னு மினிஸ்டர் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லிடுங்க. நீ எல்லாம் திருந்தவே மாட்டடி. எப்படியோ சாப்பிட்டு தொலைச்சியே, அதுவே போதுண்டா சாமி. என்ன ஓகேவா? இனிமே ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. என்னவா இருக்கும்? மினிஸ்டர் திடீர்னு வந்தாங்க, துளசியை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க. அப்புறம் திடீர்னு கிளம்பி போயிட்டாங்க. அப்படி என்னதான் மினிஸ்டருக்கும் துளசிக்கும் சம்பந்தம் இருக்கும்? அப்போ துளசி மினிஸ்டர் பத்தி பேசினது சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோ? அப்போ துளசி எம்எல்ஏ ஆக போறாளா? ஆனா சந்தோஷம்தான். ஆனா அப்படியெல்லாம் இருக்காது. வேற ஏதோ பெரிய காரணம் இருக்கு. இல்லனா மினிஸ்டர் துளசி மேல இவ்வளவு அட்டாச்மெண்ட் வச்சிருக்க முடியாது. ஏங்க, எங்கங்க அந்த மினிஸ்டர்? அவங்களுக்கு முக்கியமான ஒரு கால் வந்துச்சு, அதான் உடனே கிளம்பி போயிட்டாங்க. ஏங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இப்ப ஏன் பைரவி இப்படி கோவப்படுற? கொஞ்சம் பொறுமையா பேசு. என்ன பொறுமையா பேச வேண்டி கிடக்கு? நான் போய் அந்த துளசி வாயாடிக்கு சோறு குடுக்கறதுக்காக ஹாட் பாக்ஸ தூக்கிட்டு போய் சிவகாமி வீட்டு வாசல்ல போய் நிக்கணுமா? இதெல்லாம் எனக்கு தேவையா? சரி விடு பைரவி. நானும் அந்த மினிஸ்டருக்காக தான் உன்னை அந்த வீட்டுக்கு போக சொன்னேன். ஆமா, பொல்லாத மினிஸ்டர். அதான் உங்க அருமை மினிஸ்டர். நான் செஞ்ச சாப்பாடு கூட முக்கியம் இல்ல. ஆனா அந்த மேனாமினிக்கு துளசி சொன்னாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சாங்களே, இப்ப எங்க போயிட்டாங்க? ஏன் பைரவி, ஏன் இப்படி கோவப்படுற? அவங்க மினிஸ்டர், அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? கோவப்படாம என்னங்க பண்றது? ஒரு மனுஷி சாப்பாடு கொடுக்க போனா சரின்னு சாப்பிடுவாங்க. அதை விட்டுட்டு என்ன எப்படி எல்லாம் பாடா படுத்தினா தெரியுமா? சாப்பிடுறதுல உன்னை எப்படி படுத்த முடியும்? சும்மா துளசி பத்தி குறை சொல்லாத. ஆமா, நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? அந்த திமிரு புடிச்சவ உங்களுக்கு அப்படி அவசரம்னா எனக்கு ஊட்டி விடுங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன போய் அவளுக்கு ஊட்ட வச்சுட்டா. எல்லாம் என் தலை எழுத்து. ஏதோ
முதல் தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே, அவங்க மனச கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் அங்க போனேன். மத்தபடி அவங்க யாரா இருந்தா எனக்கு என்னங்க? நீங்க மட்டும் என்ன ஒரு பிரச்சனையும் இல்ல போ பைரவின்னு அந்த மினிஸ்டருக்கு ஒத்து ஊதுனீங்க. அவங்க முன்னாடி உங்க மரியாதையை காப்பாத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதனாலதான் போய் தொலைஞ்சேன். ஆனா ஒண்ணுங்க, இதுவே சிவகாமி வீட்டுக்கு நான் போறது முதலும் கடைசியமா இருக்கட்டும். சரி விடு பைரவி. மினிஸ்டர் சொல்லும் போது என்னால எப்படி மறுத்து பேச முடியும் சொல்லு? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, இனி அந்த மினிஸ்டரால எனக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது, புரியுதா? அப்படியெல்லாம் பண்ண முடியாது பைரவி. அவங்க பதவி அப்படி. அவங்க கிட்ட நாம ஏதாவது மறுப்பு சொன்னோம்னா அவங்க பவரை காட்டுவாங்க. அப்புறம் தேவையில்லாத பிரச்சனைய நாம தான் சந்திக்க வேண்டி வரும். மினிஸ்டர்னா என்ன பயமா? எனக்கு அதெல்லாம் கிடையாது. ஐயோ பைரவி, அதான் நீ சொல்லிட்டல்ல. இனி இப்படி நடந்தா அதை நான் பக்குவமா சமாளிக்கிறேன். உனக்கு எந்த இடைஞ்சலும் வராது. போதுமா? இந்த பிரச்சனையை தோட விட்டுரு. நான் தான் சொல்றேன்ல, இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல நான் வீட்ல இருப்பேன். இப்ப போய் நம்ம துளசி கிட்ட பேசி பார்க்கலாமா? ஒருவேளை திட்டுவாளோ? திட்டினாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அவகிட்ட நான் பேசியே ஆகணும். நீ போன் பேசிட்டே இருந்தா நான் எப்படி உன் வீட்டுக்கு வர முடியும்? நீ முதல்ல போனை வை, நான் வரேன். சாரி துளசி, என் மேல. இங்க பாரு, நான் உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். இங்க பாரு விஸ்வா, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன சொன்னாலும் பரவாயில்ல துளசி, இப்ப நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும். நீ எல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்ல அவ்வளவுதான். உன் நிலைமை எனக்கு புரியுது துளசி, ஆனா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. வேண்டாண்டா சாமி, நீ எதுவும் சொல்லாத. இங்க பாரு விஸ்வா, நீ என்னதான் பேசினாலும் எதுவுமே மாற போறது இல்ல. முதல்ல நீ மாறணும். என்ன பாக்குற? ஆமா, நீதான் மாறணும் விஸ்வா. உனக்கு இவ்ளோ வயசாகுதே தவிர சொந்தமா ஒரு முடிவு எடுக்க தெரியாம இன்னும் அப்பா அம்மா நிழலையே தான் வாழ்ந்துட்டு இருக்க. ஏதோ 1-2 விஷயத்த வீட்டுக்காக விட்டு கொடுத்து போலாம். ஆனா நீ எல்லாத்தையுமே அவங்க சொல்ற மாதிரி தான் பண்ணுவேன்னு சொன்னா எதுக்காக நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? போ போ, உனக்கு எல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன். போய் உங்க அம்மா சொன்ன மாதிரி அந்த கனகலட்சுமிய கட்டிக்கோ. உனக்கு அவதான் சரியா இருப்பா. என்ன விட்டுரு. என்ன துளசி, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரிஞ்சும் என்ன நீ இப்படி குத்தி பேசலாமா? சீ, நீ எல்லாம் லவ் பண்றேன்னு தயவு செஞ்சு சொல்லாத. சுயமா சிந்திக்கிற நான் எங்க? உன் அம்மா முந்தானைய புடிச்சிட்டு திரியற நீ எங்கடா? உனக்கு எல்லாம் லவ் இருக்கேடா. நீ எல்லாம் இந்த ஜென்மத்துல மாற போறதே இல்ல. வாழ்க்கை ஃபுல்லா நீ தத்தியாவே இரு. யாரு என்ன சொன்னாலும் என்ன ஏதுன்னு திரும்பி ஒரு கேள்வி கூட கேட்றாத. இப்படி ஒரு கோழைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேற ஆளை பாரு. என்ன விட்டுரு. ஏ விஸ்வா, என்ன நீ பாக்குறது இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். இனி இப்படி ரோட்ல வச்சு என்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாத. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். பார்த்து நடந்துக்கும். குட் மார்னிங் சார். மாமா, நேத்து நைட்டே யாராவது வெளியே வந்தா இந்த கேரியரை தரலான்னு பார்த்தேன். ஆனா யாருமே வரல. நீங்க எப்படியும் டியூட்டிக்கு கிளம்பி வருவீங்கல்ல, அதான் உங்ககிட்டயே கொடுத்துடலான்னு
உங்க வாசலையே பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்தாங்க மாமா. முகத்தை பார்த்து வாங்க கூட தகுதி இல்லாதவங்க ஆயிட்டோம்ல. இருக்கட்டும் மாமா, நீங்களும் எவ்வளவு தூரம் தான் போறீங்கன்னு நான் பாக்குறேன். நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆனா எங்களுக்கு உங்க மேல இருக்கிற பாசம் என்னைக்கும் மாறவே மாறாது. இப்ப கூட இந்த கேரியரை சும்மா கொடுக்க கூடாதுன்னு தயங்கிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச கடலை உருண்டையா கொடுத்து விட்டுருக்கு அந்த பாசக்கார சிவகாமி. அண்ணன் நம்ம கூட பேசலனாலும் பரவாயில்ல, அவருக்கு பிடிச்சத நம்ம கையால கொடுப்போம்னு நினைக்கிற அந்த சிவகாமி எங்க? அதை தவற விட்டு நீங்க எங்க? நாங்க பாவப்பட்ட ஜென்மம் மாமா. அதனாலதான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு நீங்க குட்ட குட்ட குனிஞ்சுக்கிட்டே இருக்கோம் மாமா. நீங்க தவற விட்டது உங்க தங்கச்சி கொடுத்த கடலை உருண்டைய இல்ல, பாசத்தை. பாசத்தோட அருமை தெரியாம மண்ணல போட்டு மாசுபடுத்திட்டீங்களே மாமா. பரவாயில்ல மாமா, நான் இதை கிளீன் பண்ணி அப்புறமா கொண்டு வந்து தரேன். இந்தாங்கண்ணே, சாப்பிடுங்க.
சிவகாமி. ஆ சொல்லு சிவகாமி. துளசி, துளசி, நீ எங்க இருக்க? சிவகாமி, உனக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? என்னால முடியல துளசி. நெஞ்சு ரொம்ப வலிக்குது. கையில மாத்திரையும் இல்ல. உடனே நான் நெஞ்சு வலிக்கு ஒரு மாத்திரை போடுவல்ல, அத வாங்கிட்டு உடனே வா. சிவகாமி, என்ன சொல்ற? நான் இங்க ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டேனே. நான் உடனே கிளம்பினா கூட வீட்டுக்கு வரதுக்கு 1 hour ஆகும். ஐயோ துளசி, என்னால முடியலடி. ரொம்ப வலிக்குது. ஏதாவது பண்ணு துளசி. சிவகாமி, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ பயப்படாம இரு. நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். ஓகேவா? சரி, சீக்கிரம் வா.